ஹலோ கைஸ், இப்போ நம்ம இருக்கிறது செந்தமஸ் மவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கம் தான். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரெட் லைன் ரூட்டு. இந்த ரெட் லைன் வந்து மாதவரம் மில்கானில் தொடங்கி சொலிங்கநல்லூர் வரைக்கும் வரப்போகுது. இந்த ரெட் லைன் ரூட்டில் நம்ம ஏற்கனவே பட் ரோட்ல இருந்து செந்தமஸ் மவுண்ட் வரைக்கும் ஒரு 1 மந்த் முன்னாடி கவர் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த செந்தமஸ் மவுண்ட் ஸ்டேஷன்ல இருந்து அடுத்தடுத்த ஸ்டேஷனில் என்னென்ன வேலைகள் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போதைக்கு இந்த லொக்கேஷனில் இந்த தூண் எழுப்புற வேலைகள் தான் போயிட்டு இருக்குது. நம்ம லாஸ்ட் மந்த் பார்த்ததுக்கும் இப்போவும் ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட் எதுவுமே இல்லை. இன்னைக்கு இது எல்லாமே கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக கவர் பண்ண போகிறோம். வாங்க போவோம். இந்த செந்தமஸ்மான் ரயில்வே ஸ்டேஷன் தான் சென்னையோட 2வது இன்டகிரேட்டட் ரயில்வே ஸ்டேஷன். இதுக்கு முன்னாடி சென்ட்ரல் மட்டும்தான் இருந்தது. இன்டகிரேட்டட் ரயில்வே ஸ்டேஷன்னா இங்கே வந்து எம்ஆர்டிஎஸ், அப்புறம் மெட்ரோ ட்ரெயின், அப்புறம் வந்து சபர்பன், இந்த மூணுமே கனெக்ட் பண்ணுற 2வது ரயில் நிலையம் இந்த செந்தமஸ்மான் ரயில் நிலையம் தான். இதுக்கு முன்னாடி இந்த மூணுமே கனெக்ட் பண்ணுறது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் மட்டும்தான் இருந்தது. இப்போ இந்த ரெட் லைன் ரூட்டில் என்ன வேலை போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து லெஃப்ட் சைடில் ஏற்கனவே செந்தாமஸ்மவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷன், அதாவது கிரீன் லைன் குறியது இருக்குது. அது பக்கத்திலே ரெட் லைன் குறிய மெட்ரோ ஸ்டேஷன் இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற வேலைகள் போயிட்டு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மேலே பியர் கேப் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. காங்கோஸ் லெவல் கட்டுறதுக்காக பீம் பிளேஸ் பண்ணுற வேலைகள் போயிட்டு இருக்குது. தொடர்ந்து போகும்போது இந்த தூண்கள் தான் முழுவதும் கட்டி மட்டுது அதுக்கு வந்து பியர் கேப் பிளேஸ் பண்ணியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. தொடர்ந்து போகும்போது இந்த காலம் மேலே வரைக்கும் பில்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அந்த பியர் கேப் பிளேஸ் பண்ணணும், அந்த வேலைகள் தான் போயிட்டு இருக்குது. இந்த செந்தாமஸ்மவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷன் வெளியே நம்ம நிறையா ஸ்டீல் கர்டர் இருக்கிறத பார்க்க முடியுது. மோஸ்ட்லி இந்த காலம் ஒர்க்லாம் முடிஞ்சோன்னா இமிடியேட்டாக அந்த ஸ்டீல் கர்டர் பிளேஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் டைம் வரும்போது இந்த இடத்துல வந்து பள்ளம் மட்டும் தான் தோண்டியிருந்தாங்க. இப்போ வந்து பேஸ்மெண்ட் போட்டு அதுக்கு மேலே வந்து காலம் எழுப்புற வேலைகள் போயிட்டு இருக்குது. இதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டீல் கர்டர் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அந்த காலம் ஒர்க் முடிஞ்சோடனே இமிடியேட்டாகவே இந்த ஸ்டீல் கர்டரை குயிக்காக பிளேஸ் பண்ணி வேலைகளை விரைவாக முடிச்சிருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் டைம் வரும்போது இதில் வந்து அதாவது பைலிங் ஒர்க் மட்டும்தான் முடிஞ்சிருந்தது. இப்போ வந்து அந்த பைல் கேப் பிளேஸ் பண்ணி அதுக்கு மேலே இந்த தூண் எழுப்புற வேலைகள் தொடங்கியாச்சு. அது மேலே லாஸ்ட் டைம் வரும்போது அங்கே கர்டர் மட்டும்தான் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக அந்த ஸ்லாப் போடுற வேலைகளும் போயிட்டு இருக்குது. இது ஜஸ்ட் இன்னொரு டைரக்ஷன்ல இருந்து என்னென்ன வேலைகள் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த செந்தமஸ்மவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷனை கிராஸ் பண்ணதுமே இந்த 3 ரூட்டையும் நம்மளால் ஒன்றா பார்க்க முடியும். கீழே கிரவுண்ட் லெவலில் சபர்பன் மெட்ரோ ஸ்டேஷன், அதுக்கு மேலே எம்ஆர்டிஎஸ், அதுக்கு மேலே மெட்ரோ. ஃபியூச்சரில் இந்த 3 ரூட்லையுமே ஒரே நேரத்தில் ட்ரெயின் கிராஸ் பண்ணுறத பார்க்கும்போது ஒரு மாஸ் சீன் மாதிரி தான் இருக்கும். நான் அதுக்காக ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் நடக்கும்னு எதிர்பார்ப்போம். இப்போ நம்ம இருக்கிறது தில்லைகங்கா நகர் சப்வே பக்கம் தான். இந்த சப்வேல இந்த ரோடு ரொம்ப நாளாகவே மோசமாக தான் இருந்தது. இப்போ தான் வந்து கவர்மெண்ட் இதை வந்து ரெனோவேட் பண்ணுறதுக்கான வேலைகளை தொடங்கியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட கடந்த 6 மாதமாக இதில் வேலை போயிட்டு இருக்குது. இப்போதைக்கு இதில் மொத்தமாக இந்த சபையில் 4 லேன் இருக்குது. இதில் வந்து ஒரு லேனுக்குரிய வேலைகள் மட்டும் இப்போ போயிட்டு இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பாதி தூரம் வரைக்கும் இந்த காங்கிரீட் போட்டிருக்காங்க. இந்த சென்டரில் இன்னும் கொஞ்சம் பிளேஸ் வந்து காங்கிரீட் போடலை. இதை தொடர்ந்து அந்த மேலே போகிற வழியில் காங்கிரீட் போட்டிருக்காங்க. பட் இந்த ஸ்பீடில் போனால் இது முடியறதுக்கு இன்னும் 2-3 வருஷம் ஆகும் போல இருக்குது. கவர்மெண்ட் இந்த வேலைக்கு கொஞ்சம் அதிக கவனம் கொடுத்து கொஞ்சம் வேகமாக முடிச்சா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம செந்தமஸ்மவுண்ட்ல இருந்து ஆதம்பாக்கம் நோக்கி போயிட்டு இருக்கிறோம். இதில் கீழே எம்ஆர்டிஎஸ், அதுக்கு மேலே மெட்ரோ வரப்போகுது. இதுக்கான வேலைகள் பார்த்தீங்கன்னா மேலே மெட்ரோவில் லாஸ்ட் டைம் இதில் ஸ்லாப் போட்டுருந்தாங்க. இப்போ அந்த ஸ்லாப் போடுற வேலைகள் முழுவதும் முடிஞ்சிருச்சு. அது தொடர்ந்து இந்த காலத்துக்கும் அடுத்த காலத்துக்கும் நடுவில் லாஸ்ட் டைமும் கர்டர் பிளேஸ் பண்ணாமல் இருந்தாங்க. இப்போவும் அதே ஸ்டேட்டில் தான் இருக்குது. இதே தூணை தான் நம்ம வந்து ரோட்டில் அந்த சைடில் இருந்து பார்த்தோம். இதை தொடர்ந்து போகும்போது இதில் இந்த தூண் எழுப்புற வேலைகள் போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியும். வாங்க அப்படியே தொடர்ந்து போவோம். இப்போ நம்ம இருக்கிற இந்த லொக்கேஷனில் தான் வந்து ஆதம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த மெட்ரோ ஸ்டேஷன் வரதுனால இந்த ஒவ்வொரு தூண்களுமே ரொம்ப பலமாக பில்ட் பண்ணியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். வாங்க அப்படியே தொடர்ந்து பார்த்துக்கிட்டே போவோம். இந்த லொக்கேஷனில் ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு முன்னாடியும் இப்போவும் உள்ள ஒர்க் ப்ராக்ரஸ் கம்பேர் பண்ணும்போது ஒரு 10 அடி தான் அதிகமாக கட்டியிருப்பாங்க. ஸோ பார்த்தா கொஞ்சம் வேலை கொஞ்சம் ஸ்லோவாக போகுது அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி தொடர்ந்து போகும்போது இந்த ஸ்டேஷன் பில்ட் பண்ணுறதுக்காக அதில் காங்கோஸ் லெவலில் ஒரு பியர் கேப் பிளேஸ் பண்ணியிருக்கதை நம்மளால் பார்க்க முடியுது. இதுக்கப்புறம் செகண்ட் லெவலில், அதாவது பிளாட்ஃபார்ம் லெவலில் இன்னொரு பியர் கேப் பிளேஸ் பண்ணுவாங்க.
இந்த மெட்ரோ மேப் படி செக் பண்ணி பார்க்கும்போது இந்த ஆதம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் ஒரு இன்டர்சேஞ்ச் மெட்ரோ ஸ்டேஷனாக கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து எம்ஆர்டிஎஸ்க்கு மாறிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு இன்டர்சேஞ்ச் ஸ்டேஷனாக கொடுத்துருக்காங்க. பட் ஃபிசிக்கலாக செக் பண்ணும்போது இந்த மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து ஆதம்பாக்கம் எம்ஆர்டிஎஸ் கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டருக்கு மேலேயே டிஸ்டன்ஸ் இருக்குது. நீங்கள் ஆதம்பாக்கம் எம்ஆர்டிஎஸ்லேருந்து மெட்ரோவுக்கு மாறணும் அப்படின்ட்டு யோசிச்சிங்கன்னா வானுவம்பேட் மெட்ரோ தான் ரொம்ப க்ளோஸராக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டர்ஸ்லேயே இருக்கும். இந்த இடத்துல ஒரு ட்ரைனேஜ் ஒர்க்கும் போயிட்டு இருக்குது. அதில் காலம் பில்ட் பண்ணியிருக்காங்க. அது பக்கத்தில், அதாவது இப்போ தான் பேஸ்மெண்ட்லேருந்து ஒரு 10 அடி மேலே எழுப்பி கொண்டு வந்திருக்காங்க. அதில் ட்ரைனேஜ் ஒர்க்கும் போயிட்டு இருக்குது. பக்கத்தில் இன்னொரு காலம் மேலே வரைக்கும் பில்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம கடந்த 2 மாதத்துக்கும் இப்போவும் கம்பேர் பண்ணும்போது எல்லா காலமுமே ஒரு 10 அடி ஹைட்டு கூட்டியிருக்காங்க. அவ்வளோதான் வேலை போயிட்டு இருக்குது. பட் இந்த காலம் பார்த்தீங்கன்னா பக்கத்திலே பில்டிங், இந்த சைடு எம்ஆர்டிஎஸ். ஸோ கொஞ்ச நாள் போன பிறகு தான் தெரிய போகுது இது எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது. ஆனால் இதை தொடர்ந்து வர எல்லா காலமே வந்து எம்ஆர்டிஎஸ்லேருந்து உயரமாக இருக்கிறதுனால இது கண்டிப்பாக அந்த எம்ஆர்டிஎஸ் ரோட்டுக்கு மேலே போயிடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அப்படி தொடர்ந்து போகும்போது இப்போ தான் வந்து பேஸ்மெண்ட் முடிஞ்சு அந்த காலம் எழுப்புற வேலைகள் இங்கே போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியும். இந்த இடத்துல வேலை தொடங்கினதே கொஞ்சம் லேட்டாக தான் தொடங்கினாங்க. மேபி ட்ரைனேஜுக்காக டிலே ஆயிடுச்சான்னு தெரியல. இப்போதைக்கு பைலிங் தான் முடிஞ்சிருக்கு. கூடிய சீக்கிரமே பைல் கேப் ப்ளேஸ் பண்ணி அதுக்கு மேலே பேஸ்மெண்ட் போடுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் டைம் வரும்போது இதில் ஒரு சில கர்டர் மட்டும் பிளேஸ் பண்ணாமல் இருந்தாங்க. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் இது வரைக்குமே எல்லா கர்டரும் பிளேஸ் பண்ணிட்டாங்க. பட் இங்கிருந்து ஆதம்பாக்கம் எம்ஆர்டிஎஸ் வரைக்கும் இன்னும் கர்டர் பிளேஸ் பண்ணலை. இந்த ஆதம்பாக்கம் எம்ஆர்டிஎஸை கிராஸ் பண்ணதுமே நம்மளுக்கு கர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் டைம். இப்போ வந்து அதில் ஸ்லாப் போட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து வந்து இதில் ஸ்டீல் கர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆதம்பாக்கம் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷனோட ரூஃபை வந்து இந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்காக கொஞ்சம் கட் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியும். வாங்க அதை கொஞ்சம் க்ளோஸராகவே போய் பார்க்கலாம். நம்ம வியூவர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு இந்த ஆதம்பாக்கம் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்ட்டு. பட் இப்போதைக்கு அடுத்த 6 மாதத்துக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் ஜஸ்ட் இந்த ஆதம்பாக்கம் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன் ஃபுல்லாகவுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி உள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருக்கேன். கிரவுண்ட் ஃப்ளோரில் டிக்கெட் கவுண்டர் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்திருக்கோம். இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து இப்போ நான் டுவர்ட்ஸ் வேளச்சேரி போகிற டைரெக்ஷனில் இருக்கிறேன். இந்த சைட்லேருந்து அந்த சைடு மாறணும்னா, அதாவது வேளச்சேரியிலேருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் போகிற டைரெக்ஷனில் மாறணும்னா இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் ஒரு கிராசிங் பிரிட்ஜ் இருக்குது. அதையும் காட்டுறேன். இதில் கரண்ட்டாக நான் லாஸ்ட்டு ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்ததுக்கும் இப்போவும் என்ன டிஃப்ரெண்ட்னா, இந்த எஸ்கலேட்டர் வந்து லாஸ்ட் டைம் ரொம்ப டஸ்ட்டாக இருந்தது. இப்போ அதை க்ளீன் பண்ணி அதில் ஏதோ வேலை பார்த்துருக்காங்க. மேபி இப்போ அந்த எஸ்கலேட்டர் ஆப்ரேட் ஆகலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். பட் இங்கே இப்போதைக்கு இந்த ஸ்டேஷன் க்ளோஸ்டில் இருக்கிறதுனால நான் போகும்போது ஆஃபில் இருந்தது. ஸோ அதனால் அது ரன் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. பட் லாஸ்ட் டைம் ரொம்ப டஸ்ட்டாக இருந்தது. இப்போ அதெல்லாம் க்ளீன் பண்ணி நீட் பண்ணி வச்சுருக்காங்க. வாங்க பிளாட்ஃபார்ம் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். இந்த ஆதம்பாக்கம் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்மில் சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால தான் இது இன்னும் மக்கள் பயன்பாட்டுக்கு வரல. அது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ட்ரெயின் நிற்கும் போது அந்த ட்ரெயினுக்கும் பிளாட்ஃபார்முக்கும் நடுவில் கேப் இருக்குது. இப்போ வந்து மக்கள் வந்து ட்ரெயின்லேருந்து இறங்கும் போது தப்பி தவறி அந்த கேப்பில் காலை வச்சுட்டாங்கன்னா அதில் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அது வந்து மிகப்பெரிய சேஃப்டி கன்சர்ன் அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு இந்த ஆதம்பாக்கம் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷனில் எந்த ஒரு ட்ரெயினுமே நிற்கிறது இல்லை. பொதுவாக எல்லா எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷனும் நேராக இருக்கும். அப்படி வளைஞ்சிருந்தாலும் லைட்டாக தான் வளைஞ்சிருக்கும். பட் இந்த ஆதம்பாக்கம் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன் அதிகமாக வளைஞ்சிருக்கு. ஸோ அந்த வளைஞ்சதுக்கு ஏற்ற மாதிரி ட்ராக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிருக்காங்க. பட் வந்து பிளாட்ஃபார்ம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை இவங்க கன்சிடர் பண்ணலை. அதுதான் இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணம். ஓப்பன் பண்ணும்போது சொன்னாங்க அடுத்த ஒரு 2-3 மந்த்ஸில் இந்த வேலைகள்லாம் முடிஞ்சு ஓப்பன் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. பட் இப்போதைக்கு இங்கே எந்த வேலையுமே நடக்கலை. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டேஷன் இப்போ இருக்கிற கண்டிஷனில் அடுத்த 6 மாதத்துக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதுதான் நான் சொன்ன பிரிட்ஜு. அதாவது ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு கிராஸ் பண்ணி போகணும்னா அதில் மேலே ட்ராக் போயிட்டுருக்கோம். அது கீழே அந்த பிரிட்ஜ் இருக்கும். அது வழியாக நம்ம கிராஸ் பண்ணி வர முடியும். இந்த ஸ்டேஷன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப டஸ்டடாக தான் இருக்குது. வாங்க, நான் இது வந்து இப்போ நம்ம டுவர்ட்ஸ் சென்ட் தாமஸ் மவுண்ட் போகிற டைரெக்ஷனில் இருக்கிறோம். ஸ்டெப்ஸில் போகலான்னு நினச்சேன். எஸ்கலேட்டரை பார்த்துட்டு போகலாம், இங்கே ஏதாவது எஸ்கலேட்டரில் வேலை பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எஸ்கலேட்டர் பக்கம் வந்தேன். பட் லாஸ்ட் டைம் இந்த எஸ்கலேட்டர் எப்படி இருந்ததுன்னு பார்க்கல. பட் இந்த டைம் இந்த எஸ்கலேட்டர் கொஞ்சம் க்ளீன் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. பட் அதில் வந்து ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அப்படின்ட்டு ஸ்டிக்கர் ஓட்டியிருக்காங்க. ஆட்களே இல்லை. பட் யாருக்காக ஓட்டி வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஸ்டேஷன் ஃபுல்லாமே ரொம்ப குப்பையாக தான் இருந்தது. டிக்கெட் கவுண்டர் எதுவுமே ரெடி ஆகலை. ஆல்மோஸ்ட் ஒரு குடோன் மாதிரி தான் இருந்தது. தனியாக போகிறதுக்கு எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. அந்த அளவு தான் அந்த ஸ்டேஷன் இருந்தது. ஸ்டேஷன் ஃபுல்லாகவுமே டஸ்ட்டாக தான் இருந்தது. இதுதான் கரண்ட்டாக ஆதம்பாக்கம் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷனோட ஸ்டேட்டஸ்.
இதுதான் ஆதம்பாக்கம் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷனோட பார்க்கிங். இப்போதைக்கு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர அளவில் இதில் எந்த ஒரு வேலைகளுமே நடக்கலை. பார்த்தீங்கன்னா எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் வேஸ்ட்டுமே இதில் தான் போட்டு வச்சுருக்காங்க. வாங்க இப்போ மெட்ரோ அப்டேட்டை தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வானுவம்பேட்டை மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் வந்துட்டோம். இது பக்கத்தில் காலம்லாம் முழுசாக கட்டி முடிச்சு அதில் வந்து பியர் கேப் பிளேஸ் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது. தொடர்ந்து போகும்போது இந்த ஸ்டேஷன் கட்டுற வேலைகளும் போயிட்டு இருக்குது. மேலே வந்து ஒரு கர்டர் லான்ச்சர் இருக்கிறத பார்க்க முடியுது. லோவர் டெக்லையும் அப்பர் டெக்லையும் அந்த பியர் கேப் பிளேஸ் பண்ணிட்டாங்க. ஸ்டேஷனுக்கு என்ட்ரி எக்ஸிட்டு இப்போதைக்கு பேஸ்மெண்ட் தான், அதாவது பள்ளம் தான் தோண்டி வச்சுருக்காங்க. அதில் வந்து பைலிங் ஒர்க் தான் போயிட்டு இருக்குது. மற்றபடி வேறு எதுவும் அதில் பெருசாக வேலைகள் போல். அப்பர் டெக்கில் யூ டைப் கர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. லோவர் டெக்கில் ஐ டைப் கர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இப்போதைக்கு ஸ்லாப் போடுற வேலைகள் போயிட்டு இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம வானம்பேட்டை மெட்ரோ ஸ்டேஷன் வரைக்கும் தான் கவர் பண்ணியிருக்கோம். இதை தொடர்ந்து வர அடுத்தடுத்த ஸ்டேஷன்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ண நம்ம சேனலில் தொடர்ந்து இணைஞ்சிருங்க. வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், பை பாய்.